இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு இந்த டம்ளரால் 1.5 டம்ளர், 1 டம்ளர் 1/2 டம்ளரும் அரிசி போட்டு நல்லா 4-5 வாட்டி களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி ஊற வச்சு அரைச்சி பால் கொழுக்கட்டை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா தண்ணியாகவே அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியாகவே அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, நேராக அரைக்கணும். இல்லை உங்கள் வீட்டில் குடங்கள் இருக்கோ, கிரைண்டரில் அரைக்கிறீங்களோ, எதில் வேணாலும் அரைக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன், எனக்கு வசதியாக. இந்த மாவை இந்த மாவில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இப்படி தனியாக கரைச்சிக்கிட்டு நம்ம இதை கடாயில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை வாசனையாக. நம்ம இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்குவோம். சிம்மில் வச்சு கிண்டுங்க, அடியெலாம் பிடிக்காது. கெட்டியாக கிண்டிக்கணும். கெட்டியாக கிண்டி நம்ம இப்படி கரண்டியால் இப்படி தூக்கணும்னா மேலே வரும், அப்படியே உருண்டையாக. அந்த பத்தில் நம்ம நிறுத்திக்கணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு மாவை நல்லா சுருட்டிக்கோங்க, வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தேங்காய், அந்த 1.5 டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி திருவிக்கலாம். திருவிக்கிட்டு நம்ம என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த 1.5 டம்ளர் மாவுக்கு இந்த 400 கிராம் இது வெல்லம், அச்சு வெல்லம். இது சுத்தமான வெல்லம். அப்படியே இதை பொடி நுணுக்கிட்டு அதில் நம்ம பால் கொழுக்கட்டையில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை பொடி நுணுக்கிக்கலாம். வெல்லத்தை பொடிச்சிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு சும்மா கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா வெல்லம் அப்படியே போட்டால் லேட் ஆகும். சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே வடிகட்டெல்லாம் தேவை, அப்படியே கொதிக்க வச்சு அதில் சேர்க்கலாம் பால் கொழுக்கட்டை. தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிறேன். தேங்காய் பொரித்து வச்சுருக்கேன். தேங்காய் மிக்ஸியில் போட்டு பொரித்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் இதை அப்போ நம்ம இந்த தண்ணியில் அப்படியே கொட்டிட வேண்டியதுதான். கொட்டி நல்லா கொதிச்செடுக்கணும். பாருங்க, எல்லா தேங்காயும் போட்டு கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அர்ஜென்ட்டுக்கு நம்ம உடனே அரைச்சி செய்யணும். நமக்கு தேவை வேணும்னா நம்ம இந்த மாதிரி முறுக்கு உரலில் போட்டு இந்த மாதிரி உரலில் போட்டு நம்ம புளிஞ்சிக்கலாம். பாரம்பரியமாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக தேய்ச்சி போட்டு, இது மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் செய்வாங்க, தேய்ச்சி போட்டு சின்ன சின்னதாக. இப்போ எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல, அதனால் பாதி மாவு உங்களுக்காக நான் தேய்ச்சி போட்டிருக்கேன். பாதி மாவு நம்ம இப்போதைக்கு எல்லாம் எந்த மாதிரி செய்கிறோம்னா இந்த மாதிரி உரலில் போட்டு இதில் புளியணும். நம்ம புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். இது மாதிரி நம்ம புளிஞ்சு வெந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி இருக்கிற மாவை திரும்பவும் புரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இருக்கிற மாவை இன்னொரு புரியணும்.
புளி இங்கே சேர்த்து வச்சு இங்கெல்லாம் சேர்த்து. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே போட்டு விட்டுருலாம். இது ஆல்ரெடி உருட்டி வச்சிருக்கிறது. ஆமாம், அந்த பழைய காலத்து பால் கொழுக்கட்டை. இது உள்ளே இருக்கிறது இந்த காலத்து பால் கொழுக்கட்டை. நம்ம அந்த அச்சில் முறுக்கு அச்சில் பிழிஞ்சது, இது வந்து கையில் உருட்டினது. 2 விதமாகவும் பண்ணுவாங்க. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்துற வேண்டியதுதான். காட்டிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டு இந்த வெள்ளை தண்ணியில் சேர்த்துறோம். இன்சிடென்ட் பால் கொழுக்கட்டையும் இதில் இருக்குது, பாரம்பரியமான பால் கொழுக்கட்டையும் இதில் இருக்குது. இப்போ இதுக்கு மாவுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இதில் நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்தாதான் சேர்க்கணும். கொஞ்சம் உப்பு, அப்போ தான் ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இதுதான் பால் கொழுக்கட்டை. நம்ம பால்லாம் ஊற்ற தேவையில்லை, வேணால் நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் அதிலே இருக்கட்டும், மூடி வைப்போம். பாருங்கள் பால் கொழுக்கட்டை எப்படி இருக்கு பாருங்கள். இதில் இருக்க கெட்டியாக ஆகிடும். நம்ம இப்போ நிறுத்துகிற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தேங்காய் பால், செம ரிச்சான பால் கொழுக்கட்டை ரெடி. இது ஒரு காலம்பரை செஞ்சோம்னா ஈவினிங் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது மாதிரி நைட்டு செஞ்சோம்னா காலம்பரை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரிச்சான பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.